பஞ்சத்தை போக்குறது எப்படின்னா அப்புறம் சம்பந்தம் பதிகம் பாடுறாங்க திருழி மேல கிழக்கு பறிவிடத்தில் ஒரு காசு மேற்கு பறிவிடத்தில் ஒரு காசை வச்சுடுறாங்க. அந்த காசை எடுத்துகிட்டு இந்த பஞ்சத்தை எங்கே போக்குறத பொருள் வாங்கிறதுங்கிறாங்க. ஆவண வீதிக்கு போகணும் ஒரு அசிரியர் வாக்கு சொல்லுறாப்புல. ஆவண வீதினா இது ஐயம்பேட்டை கிழக்கு வீதி. இது கிழக்கு வீதியில் இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் செட்டியாராக வந்து வியாபாரம் பண்ண ஸ்தலம். திருஞான சம்பந்தர் மட்டத்தாந்தபுரம் கோயிலுக்கு வாசல்னா ஆவண வீதியில் காட்டான்னு பாடியிருக்காரு. இந்த ஊருக்கு ஆரம்பத்தில் திருழிமலைன்னு பேர். திருழிமலைக்கு இது ஆவண வீதி. ஆவண வீதினா கிழக்கு வீதி. இங்கே வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் செட்டியாராக வந்து வியாபாரம் பண்ண ஸ்தலம். இந்த ஊருக்கு பேட்டைன்னு பேர். இப்போ காலப்போக்கில் ஐயன்பேட்டைன்னு ஆயிட்டு. ஆகால இந்த மீனாட்சி சுந்தரேஸ்வரர் செட்டியாராக வந்து வியாபாரம் பண்ண ஸ்தலம். பக்கத்தில் களஞ்சியமும் இருக்குது. அங்கே களஞ்சியங்கள் இருந்தது. இப்போ நம்ம குடோன்னு சொல்கிறோம். அதனால் களஞ்சியங்கள் இருந்த ஊர் அந்த களஞ்சிய ஊர். பக்கத்தில் ஆண்டார் வண்டி. இந்த சாமானம் வாங்கி போய் ஆண்டவர்களுக்கெல்லாம் பந்தி போட்ட இடம் ஆண்டார் வண்டி. இந்த சுவாமிக்கு 16 பட்டங்க அப்படியே கோடு கோடாக தெரியும். 16 அருட்செல்வத்தையும் கொடுக்கக்கூடியவர்.